நான் சிறைக்கு சென்ற அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் உங்களுடைய அக்கா வேட்டி ஒப்படையுங்கோ அப்படின்னு சொல்ல நான் அளவழிக்கிட்டுட்டேன். குடுக்கேக்கே நான் அளவழிக்கிட்டுட்டேன். கவலைப்படாத, ஒன்றுக்குமே கவலைப்படாத, நாங்கள் எடுப்போம் அப்படின்னு கேட்கினோம். என்ன உங்களுக்கு அடிச்சவியா நொண்டி நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கினேன். மேலே கொட்டினாலும் கோபம் வேறு. நான் கூட சாப்பாடு ஒரு நாளுமே வேஸ்ட் பண்ணுறேன் என்று சொன்னால் அந்த டைமில் நான் சாப்பாடுக்கு அப்படி கஷ்டப்பட்டேன்னா. அப்போ இப்போக்குலேயும் அங்கே இருந்தவ அவங்கள வச்சு என்ன அக்கா கேட்குறா, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. எனக்கு சாப்பாடு வேணும். இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்று சொன்னால் சாப்பாடு நல்லதுங்க. இந்த ஒரு 15 நாளைக்கு மேலே நான் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னு சொன்னால், நான் சிறைக்கு சென்ற அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னம் என் சேனலை பார்த்து கொண்டுருக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்க எனக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அதால் கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதாவது நிறைய வீடியோ செய்யணும், இன்னும் நிறைய வீடியோ செய்யணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. கட்டாயமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட இப்போ நிறைய ஆதரவை தாரீங்கள். அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை வாங்க வீடியோக்கு போவோம், சரியா? அதாவது என்னத்துக்காக சிறைக்கு போனால் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறவ யோசிப்பீங்க. அதாவது என்னோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற என்ற உறவுகளுக்கு தெரியும் என்னத்துக்காக சிறைக்கு போனான்னு சொல்லி. ஆனால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் என்னத்துக்காக. நான் ஃப்ரான்ஸுக்கு போக வலிக்கிட்டேன்னா அதால் என்னை பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டவை, சரியா? என்னத்துக்காக நான் ஃப்ரான்ஸுக்கு போக வலிக்கிட்டேனான்னு சொன்னால், எனக்கு அம்மா அப்பாவே இல்லை. அப்போ இங்கே வேறு யாருமே இல்லை. இப்போ அக்காவே இருக்கணும், 2 அக்காவை, எந்த கூடி பிறந்த அக்காவை 2 பேர் இருக்கணும். அப்போ அவள் வெட்டிங் பண்ணிட்டு நம்ம இப்போ வெட்டிங் பண்ணினோட நான் இருக்கிறது சரியில்லை. அதால் எங்களோட பெரியப்பா என்னை கூப்பிட இருந்தவர். அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அப்போ அம்மா அப்பாவே இல்லையன்றோன்னே தாங்கள் கூப்பிட்டு தாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பாவம் பார்த்து என்னை கூப்பிட இருந்தவர். அப்போ பெரியப்பான்றது யாருன்னு சொன்னால், எங்களுடைய அம்மாவோட அக்காவோட கணவர் தான் பெரியப்பா. ஒரு அப்பாவுக்கு ஸ்தமன் தான், அப்பாவுக்கு ஸ்தமன் இல்லை, அப்பா தான். அப்படித்தான் எங்களோட நடந்தவர், அப்படித்தான் இப்போ வரைக்கும் நடக்கிறார். அப்போ அவர் ஒரு அப்பாவுக்கு ஸ்தமன் தானே. அப்போ அவர் தான் என்னை கூப்பிட இருந்தவர். அப்போ போயிட்டு முதத்தரம் பிடிபட்டு டோஹாவுக்கு போயிட்டு துருக்கிக்கு போயிட்டு பிடிபட்டு பாரன். 2ஆம் தரமும் திருப்ப போகிறேன். முதல் தரமாக பிடிபட்டேன் நான். போகிறேன், டோஹாவுக்கு போகிறேன், 2ஆவது துருக்கிக்கு போகிறேன். இன்னும் ஒரு தம்பியோட தான் சேர்ந்து போனான். அப்போ அவரை பிடிச்சதும் அவர் அக்கா அக்கா அக்காண்டு என்ன கூப்பிட்டார். அப்போ நானும் சேர்ந்து மாட்டி அப்படி பிடிச்சி 2 பேரையும் திருப்ப அனுப்பினோம். 2ஆம் தரம் போகிறேன். 2ஆம் தரம் போயிட்டு டோஹா போகிறேன், துருக்கி போகிறேன். துருக்கியில் வச்சு தான் நான் திருப்ப ஒரு டிக்கெட், அந்த எனக்கு தெரியலை, அந்த இன்னும் ஒரு டிக்கெட் அங்கால போகிறதுக்கு, அதாவது ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு எடுக்க வேணும். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு டவுட் அவைக்கு ஒரு வட்டம் மாதிரி போட்டு தந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம என்ன தெரியாது. நான் ஃப்ரான்ஸுக்கு ஏற போகிற அந்த ஒரு வாசலில் வச்சு என்னை பிடிச்சி திருப்ப இங்கே அனுப்பிட்டினேன். அப்போ அனுப்பிக்கல என்னை துருக்கியில் 24 மணித்தியாலும் அங்கே துருக்கியில் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கணும். அப்போ அங்கே நிறைய பேர் என்ன மாதிரி இப்படிப்பட்ட நிறைய பேர் அங்கே இருக்கணும். அதாவது அதை வேறு கேஸு, இப்போ போதவ மாத்திரைகள் அப்படி கொண்டு வந்தவ பிடிப்பிக்கப்பட்டு அவை அங்கே இருக்கணும். அப்போ எனக்கு அங்கே போயிட்டு நான் இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு ஒரு 12 மணிக்கு அதுக்கிட்ட சாப்பாடு தெரியல. அப்போ எனக்கு பசிக்குது, என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யலாது, அழுது கொண்டு படுத்திருக்கிறேன். அப்போ தானே நான் சொன்னேன், நான் எனக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் நான் இறந்துட வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் அப்போ அந்த எண்ணம் எல்லாம் வருது. பாத்ரூமுக்கு போயிட்டு ஏதாச்சும் செய்வோமோ அப்படிங்கெல்லாம் எண்ணம் வருது. அப்படி நிறைய அந்த 24 மணித்தியாலும் எனக்கு அப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயமா அப்படியே வந்துருக்குது. அப்படியே அவை எல்லாருமே அவைக்கு அது அப்படித்தான் மாட்டு அவைக்கு பழக்க மாதிரியே அவை எல்லாருமே சிரித்து கொண்டிருக்கேன். நான் அப்படியே அந்த அவ்வளவு நேரமும் அழுது கொண்டே தான் நான் படுத்திருக்கிறேன். அப்படி அழுது கொண்டே படுத்திருக்கீங்களா. அப்புறம் எனக்கு 12 மணித்தியாலம் கழித்து சாப்பாடு தெரியணும். சாப்பாடு திருப்ப துருக்கியிலேருந்து என்ன செய்யணும், இங்கே அனுப்பினேன். திருப்ப டோஹாவுக்கு அனுப்பினேன். டோஹாவில் போயிட்டு நான் திருப்ப என்ன செய்கிறேன்,
டோஹாவில் போக என்ன ஃபுல்லாக எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எல்லாம் எடுத்து எல்லாமே செய்யணும். ஃபிங்கர் பிரிண்டு மற்றது கை கால் எல்லாமே ஏதோ பிரிண்ட் அடிக்கணும். அங்கே போகாமல் தடவி வச்சுச்சினமோ இல்லாட்டி என்ன மாதிரியில் ஃபுல்லாக என்ன வந்து ஒவ்வொரு விரலாக வந்து இந்த இது எல்லாம் இடிக்கணும். ஏன்னா அப்படியெல்லாம் எடுத்து அங்கேயும் ஒரு 12 மணித்தியாலம் என்ன வச்சுருந்து அதுக்கு பிறகு வந்து திருப்ப ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிடலாம். சரி, முதத்தரம் போனால் ஒரு போர்னிங் மாதிரி என்ன கொடுத்து விட்டதை. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் போனால் நான் வந்து போயிடுவேன், நான் வீட்டை போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறேன். என்னென்னா அப்போ அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிற எனக்கு வந்து இங்கே அனுப்பினா என்னை வந்து இந்த போன முறை மாதிரி விசாரிக்கிற ஒரு இடத்துல வந்து என்னை விசாரிக்கினேன். அப்போ நான் நல்ல வடிவாக பிள்ளைங்களுக்குள்ள ஹாயாக அங்கே நிறைய சீட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறது, எங்களே எல்லாம் விட்டு அப்படி தான் செய்வேன் என்ன. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்குலாம் வடிவாக ஹாயாக வீட்டில் படுக்கிற மாதிரி மெத்தையில் படுக்கிற மாதிரி வடிவாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் நீட்டி நீ இந்த வழியாக படுத்துருக்கிறேன். சரி, வீட்டை தானே போக போகிறேன், அடுத்த அந்த திருப்ப போவோம்னு சொல்லி நான் படுத்துருக்கிறேன். அப்படி படுத்துட்டு வந்து இங்கே இறங்கிட்டேன்னு சொல்லிடலாங்கால. அப்போ என்ன கொண்டு போயினா ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே வந்து எனக்கு முதத்தரம் போய்கள் அப்படி இல்லை. இப்போ அந்த ஒரு இடத்துல மட்டுமே விசாரிச்சுட்டு விட்டுட்டினோம். அந்த இடத்துலையும் விசாரித்து திருப்ப வேறு ஒரு இடத்துல கொண்டு போயினேன். அப்போ அங்கே நல்ல கம்புகள் எல்லாம் கிடக்குது விசாரிக்கிறது. சரியா? அப்போ எனக்கு அதுவளை எல்லாத்தையும் பார்த்த உடனே பயம் வந்துட்டுது. அப்போ என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு பிள்ளை வந்து பிடிபட்டோ அவள் வந்து ஊமையாக இருந்து போகிற மாதிரி தான் அவள் போனவா. இப்போ கதைச்சா பிடிபட்டுருவீன்னு தானே அவள் வேறு ஒரு ஆளோட பாஸ்போர்ட்டில் வந்து போனவா. அப்போ கதைச்சா பிடிபட்டு வந்தானோட ஒரு ஊமை மாதிரி நடிச்சு கொண்டு போனவா. அப்போ அவள் வந்து அவள் கதை கேட்க அவள் வந்து தனக்கு வந்து கதைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதாண்டி கொண்டிருக்கா. அதுக்கு பிறகு அவள் ஒருக்கா கம்பால் ஓங்கி அடித்ததோ இல்லாட்டி என்ன மாதிரி அவள் கத்தி சத்தம் கேட்டேன். நான் உள்ளுக்கு நின்றேன்னா அப்போ அடித்ததோ இல்லாட்டி ஓங்கினதோ தெரியல. அவள் கத்தினவா அதோட தான் கத்தி அளவழிக்கிட்டு அதோடு எனக்கு அப்படியே பயம் அப்படியே இன்னும் நல்லா கூட்டிகிட்டு நான் உள்ளுக்குள்ளே இருந்து நான் விக்கி நான் அழுகிறேன். எத்தனை வயசு? 18 வயசு. விக்கி நான் அழுகிறேன். அப்போ 2ஆம் தரம் என்ன கூப்பிடினா 2ஆம் தரம் என்ன கூப்பிட நான் போகிறேன். போயிட்டு நான் அழுகிறேன். எனக்கு வந்து இப்படி அம்மா அப்பாவை இல்லாதெல்லாம் நான் இப்படி போகிறேன். நான் என்ன மேனேஜ் கொள்ளுங்க, என்னை தயவு செய்து விடுங்க, எனக்கு ஒரு திறமே இல்லை, எனக்கு வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, அந்த ஒரு காரணத்தால் தான் நான் அப்படி போகிறேன்னா எனக்கு அடித்து போடாதீங்க, என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் இனி இப்படி தப்பு செய்ய மாட்டேன், இனி நான் பெற மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லி நான் அந்த இடத்துல அப்படி கத்துறேன். விக்கி எனக்கு மூச்சு அடைக்கிற அளவுக்கு அப்படி விக்கி நான் கத்துறேன். சரியோ? அப்படி கத்துறதை பார்த்துட்டு அந்த என்னை விசாரித்தவருக்கே கண்கலங்கிட்டு. அப்போ அவர் எனக்கு சொன்னார், எனக்கு ஏதோ ஒரு தங்கச்சி மாதிரி தான், நீ உண்மை எல்லாத்தையும் சொல்லு, நான் உன்னை விடுகிறேன் அப்படின்ன மாதிரி அவர் எனக்கு கேட்டிருந்தார். அப்போ நான் எல்லா உண்மைகளையும் வந்து அவருக்கு சொன்னேன். அப்போ சொல்லிக்கல எல்லாமே கேட்டு இதான்ட்டு அப்போ முதல் முறை விசாரித்ததும் அவர் தான். அவருக்கு என்ன கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்குது. அப்போ முதல் தரம் நான் பிடிப்பட்டதையும் அவர் முதல் தரம் பிடிப்பட்டதானேன்னு சொல்ல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அப்படி சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் இப்போ பழசு எல்லாத்தையும் கிண்டி நான் முதலும் பிடிப்பட்டதையும் எடுத்துட்டார். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே தானே முதல் வலிக்கிட்டேன்னா எல்லாத்தையும் எடுத்த உடனே அவருக்கு ஒரு கோவம் மாதிரி. அப்போ எனக்கு முதல் சொன்னவர், நான் உங்களை கதைச்சு உங்களை விடுறேன் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னவர். நான் சொன்னானோ எனக்கு ஒரு தரம் இல்லை, அதால் தான் இப்படி வெளிக்கிட்டேன், நான் எனக்கு பார்க்குறதுக்கும் ஒரு தரம் இல்லை, எனக்கு யாருமே இல்லை இங்கே, அதால் தான் நான் அப்படி போகியிருந்தேன், நான் இந்த கஷ்டத்தால் தான் நான் போகியிருந்தேன், நான் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி எழுதினான் தானே. ஆனால் அதுக்கிடையில் வந்து எனக்கு அங்கே வெளிநாட்டிலேருந்து ஹோல் எடுத்துட்டுனாங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து வெளிநாட்டிலேயும் ஒரு தரம் இல்லைன்னு வந்து அந்த
அதில் ஒரு பொய் சொல்லிவிட்டேன். அப்போ அவருக்கு அந்த இடத்துல ஒரு கோவம் வந்துட்டு அப்போ இதை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு வச்சுட்டார். அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு இரவு வந்து என்ன அந்த நான் பொய் சொல்கிறேன்னா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் முதத்தரம் அந்த விசாரித்து அவள் வந்து ஒரு இது மாதிரி எழுத வேணும். அப்போ முதத்தரம் அவர் என்னோட எல்லாமே விசாரிக்கிறார், என்ன மாதிரி யார் ஏஜென்ட் அப்படி இப்படின்னு எல்லாமே எனக்கு விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கிற இடத்துல நானும் எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்படி எல்லாத்தையுமே சொல்லிக்கல இந்த வெளிநாட்டில் யாருமே இருக்கணுமான்னு கேட்டதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொன்னது. இப்போ என்னால் வந்து இப்போ வேறு ஒரு இதில் வந்து இதண்டக்கூடாது என்ன இப்போ பிறகு அவிய சிலர் விசாரிச்சாலமா அப்படின்ற இடத்துல தான் நான் யாரையுமே இதில் இதண்டக்கூடாதுன்றதுக்காக வெளிநாட்டில் ஒரு திரும்பி இல்லைன்ற தானே சொன்னான். அப்போ எல்லாமே விசாரிக்கணும், விசாரிச்சு போட்டு சரி போயிட்டு நீங்கள் படுங்கோ அப்படின்னு வந்து அதை சொல்லினேன். அப்படி சொன்ன இடத்துல நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறேன். படுத்துறோ நல்லா நித்திரியாக போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் விடிய என்னை கொண்டு வந்து இங்கே விட்டாச்சு. விடிய விட்டு இந்த ஒரு இடமா மாறிக்கொண்டு தெரியல. அவையும் அந்த சாப்பாடு யோசிக்கலை. இப்போ காலம் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, மத்தியானம் கிடைக்கல, இரவு தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கிது. அப்போ எனக்கு சரியான பசி, பானும் பிறப்புக்கறியும். ஆனால் அது எனக்கு ஒரு அமிர்தமாக இருந்துச்சு. இது சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல் என்னை படுக்க சொல்கிறார். அப்போ நான் போயிட்டு படுக்கிறேன். முதல் நித்திரை பெறாமல் இருந்தது நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கிறேன். ஆனாலும் நித்திரை கொள்கிறேன். பிறகு பார்த்தா ஒரு 12 மணிக்கு திருப்பி போயிட்டு அதே கதையை திருப்பி என்ன கேட்குறாரு என்று சொன்னால் நான் உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன்னா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்து திருப்பி எழுப்புறாரு. அப்போ நான் திருப்பி எழுப்பி அதே மாதிரி நித்திரை கண்ணில் தூங்கி நான் சொல்கிறேன் ஏன்னா. அப்போ அதுக்கு பிறகு சரி போய் படுங்கன்னு சொல்கிறார். திருப்ப போயிட்டு படுக்கிறேன். திருப்ப 2 மணிக்கு எழுப்பி அதே கல்வியை என்ன திருப்ப கேட்குற. திருப்பமும் அதே பாதியில் சொல்லி போட்டு நான் படுக்கிறேன். அப்படி படுத்த இடத்துல தான் நான் சொன்னேன், நீ இந்த வாய் பேசாத அக்கா அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து கதைப்பா. ஆனால் அந்த இடத்துல வாய் பேசாத மாதிரி நடந்துவா என்ன. அப்போ அவளோட கொஞ்சம் அவையோட அம்மாவும் அவள் தான் பிடிபட்டு வந்தது. அப்போ அவை கொஞ்சம் இருந்தபடி ஆறுதலாக இருந்தது. அப்போ படுத்துட்டேன். திருப்ப 2 மணிக்கு திருப்ப ஒழுப்பினேன். திருப்பவும் அதே மாதிரி தூங்கி சொல்லிட்டு படுத்துட்டேன். விடிஞ்ச பிறகு எங்களை கூட்டிக்கொண்டு போனால் அண்டு நினைக்கிறேன் சனிக்கிழமையோ இல்லாட்டி என்னென்று தெரியலை. நான் கோர்ஸுக்கு போகிறோம். நான் வந்து ஜாழ்ப்பாணம் போக போகிறேன். நீ கோர்ஸுக்கு போய் என்ன எப்படியோ புனியை எடுத்துருவீங்கன்னா நான் ஜாழ்ப்பாணம் போக போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து நான் அங்கே போகிறேன். அப்படி போன இடத்துல எனக்கு அங்கே வந்து ஜட்ஜ் இல்லை. அதால் வந்து எனக்கு வந்து சரியில்லாது அப்படின்ன மாதிரி ஏதோ அப்படி சொல்லிட்டேன். என்ன சொன்னால் முதற்தரமை நான் பிடிபட்டேன் நான் தானே. அப்போ என்னோட வந்த இன்னும் 2 பேர் என்னோட பிடிபட்டது. அப்போ அவாவை வந்து இந்த பாய் பேசாதவை வந்து என்னோட கொண்டறையில் என்று சொன்னால் அவள் இன்னும் விசாரிக்கணும்னு சொல்லி அங்கே வச்சுருந்தவை ஏர்போர்ட்டில். அப்போ என்னையும் இந்த இன்னும் ஒரு தம்பியை தான் கொண்டு வந்தது. அப்போ அந்த தம்பிக்கு வந்து முதற்தரமை அவர் பிடிபட்டபடி அவருக்கு வந்து பின்ன கிடைச்சிட்டு எனக்கு வந்து பின்ன கிடைக்கல. என்னென்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்ஸில் வந்து எங்களுக்கு இதண்டையில் அவர்கிட்ட ஜட்ஜிட வீட்டை போயிட்டு தான் நாங்கள் வந்து இதன்றோம் என்ன. அப்படி இதண்டின இடத்துல எனக்கு வந்து பிணைய தர முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே எனக்கு அப்படியே அந்த இடத்துல என்ன செய்கிறது அப்போ என்னடா அப்பா என்ன செய்கிறது ஜெயிலண்டா என்னன்னு தெரியாது. படங்களில் இதன்ற மாதிரி ஒரு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு என்ன தனியாக அடைச்சி விட்டுருவினமோ அப்படியோ அதோ இதோ உண்டு எல்லாமே நான் யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி போயிட்டுது. அந்த டைமில் நான் அந்த இடத்துல அப்படியே அளவழிக்கிட்டேன். அக்காவே எனக்கு என்ன ஒன்றுமே எனக்கு விளங்குது இல்லையா. அக்காவை தான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல. அக்காவைக்கும் டக்குண்டு ஒரு மாதிரி ஏண்டு சொன்னால் முதல் நாள் வந்து நான் அங்கே அந்த விசாரிக்க அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்குள்ள விசாரிக்க நீ எதுக்குமே கவலைப்படாத. விடியக்கூட எனக்கு வெளிநாட்டிலேருந்து நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் பார்க்கான்னு சொல்லி அவள் ஹோல் பண்ணி சொல்கிறேன், நீ கவலைப்படாத, நாங்கள் எப்படியோ ஒன்றை லோயரை வச்சு நாங்கள் ஒன்றை பிணையில் இருந்து ஒன்றை வெளியால் எடுத்துருவோம் அப்படின்ன மாதிரி எனக்கு சொல்லினேன்.
அப்படி சொன்ன எல்லாருமே இந்த என்னை வந்து முதல் நாள் ஃபுல்லாகவே நான் அழுது கொண்டு என்ன நடக்குமோ நாளைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு நான் சில நேரங்கள் அப்படி நினைக்கிறேன். ஆனால் அதை சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு ஒரு சரி எப்படியும் என்னை வந்து வெளியால் எடுத்துடுவேன் தானே, நான் வெளியால் போயிட்டு வந்தானே அப்படின்னு நான் நினச்சி கொண்டிருந்த இடத்துல அந்த தம்பிக்கு பிணை கிடைக்கிது. இந்த இது குடிக்கணும் எனக்கு வந்து கிடைக்கிது. சரியான ஒரு கவலை, என்ன செய்ய போகிறேன், இப்படி ஜெயிலுக்கு போக போகிறேனே, என்னடா அப்படின்னு நான் யோசிக்க வலிக்கிட்டேன், அளவழிக்கிட்டேன். அந்த இடத்துல நான் அழுகிறேன். உங்களோட ஃபோனை கொடுங்க, உங்களோட எல்லாத்தையும் பேக் வேலை எல்லாத்தையும் உங்களுடைய அக்கா வீட்டு ஒப்படையுங்கோ, உங்களை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போக போகிறோம் என்று சொல்ல எனக்கு அந்த இடத்துல அப்படியே இப்போ நினைச்சாலே கண்கிழங்குது. அந்த நேரம் யோசிச்சு பாருங்க இப்படி எனக்கு இருந்திருக்குமென்று சொல்லி. அப்போ எனக்கு சரியான ஒரு கவலையாக போயிட்டுது. திருப்ப கோட்ஸுக்கு தான் அந்த வீட்டை போயிட்டு ஜட்ஜ் வந்து எனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டா திருப்ப என்னை கோட்ஸுக்கு கொண்டு வரினேன். கோட்ஸில் வச்சு அந்த தம்பி வந்து வேண்டிய அம்மா அப்பாவையோட வீட்டை போகிறார். எனக்கு சரியான கவலையாக போயிட்டு அப்போ என்னட்டு தானே அந்த பேக் எல்லாமே இருக்கும். அப்போ கொண்டு போன பேக்காக இருக்கலாம், காசாக இருக்கலாம், காசெல்லாம் தந்து விட்ட இடையில ஏதாச்சும் வேணும் ஃபோன் எல்லாமே என்னடு எல்லாத்தையும் உங்களுடைய அக்கா வேட்டி ஒப்படையுங்கோ அப்படின்னு சொல்ல நான் அளவழிக்கிட்டுட்டேன். குடுக்கேக்கே நான் அளவழிக்கிட்டுட்டேன். ஒன்றுக்கும் கவலைப்படாத நாங்கள் எடுப்போம். சின்ன கதை வந்து நின்று பார்ப்பீங்க, ஒன்றுக்குமே கவலைப்படாத நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்போ சரிண்டா நான் இந்த பஸ் வேலை, அதாவது அந்த கைதிகளை கொண்டு ஒரு பஸ்ஸில் வந்து கைதிகளை கொண்டு போய்க்கல நான் பார்த்துட்டு என்னென்ன தப்பு செஞ்சுட்டு போயினம் பாரு, நல்ல வடிவாக இருந்து போயினம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் அந்த பஸ்ஸை பார்த்தாலே எனக்கு முதல் பயம். அந்த நீல பஸ்ஸிலேயே நான் வந்து ஏறுறேன். என்னை வந்து போலீஸ்காரர் எல்லாருமே என்ன அங்கே அந்த எல்லா கைதிகளோடையும் வேறு நிறைய பேர் அங்கே கொலை செஞ்சவ, போத பொருள் கடத்தினவ எல்லாரோடையும் சேர்த்து என்னையும் அந்த வாகனத்தில் ஏற்றின. கத்தி அழுது நீ எங்கே வாங்க போ அப்படி இருக்குமோ என்ன படத்தில் நடக்கிற மைண்டு தான் நான் நினைச்சினேன். அடிப்பினம் படங்கள் எல்லாம் அடிக்கிறது கொள்வது அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சினேன். போகிறேன். அங்கே போன பிறகு அங்கே என்ன அங்கே வந்து அழுகிறேன். என்னால் நிற்க இல்லாமல் போயிட்டுது. எனக்கு அடிக்கையில் ஆனால் வந்து என்னால் நிற்க இல்லாமல் போயிட்டு அப்போ என்ன இதில் கேட்கினா என்ன உள்ளுக்குள்ளே அந்த ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயினா. அப்போ அதுக்கு முன்னம் இந்த 15 எல்லாமே எடுத்து எல்லாமே செஞ்சு தான் உள்ளுக்கு விடுவினோம். அப்போ அந்த இடத்துல நான் நிற்க இல்லாமல் நிற்கிறேன். என்ன கேட்கினோம், என்ன உங்களுக்கு அடித்தவையா நொண்டி நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன கேட்கினேன். அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு அடிக்கலை. அப்போ ஏன் அப்படி நோண்டி நடக்கிறீங்க, அடித்தவையா நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்கினேன். நான் சொல்கிறேன் இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு 3-4 நாளாக நான் ஒரு ஒழுங்கான நித்திரை இல்லை, ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்கையில் ஓடி ஒவ்வொரு இடமா என்னை கொண்டு போனது, ஒவ்வொரு இடமா விசாரித்தது. நின்று எனக்கு கால் வந்து நடக்க இல்லாமல் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே துருக்கியில எல்லாம் என்ன எவ்வளவோ நேரமாக 3-4 மணி நேரமாக ஒரு இடத்துல நின்றனா. அப்படி 3-4 நாளாக சாப்பாடு ஒழுங்கா இல்லை, நிறைய நேரமாக ஒரு இடமா நிற்கிறேன். அப்போ எனக்கு இந்த கால் வந்து மற்ற ஹீல்ஸுன்னு தான் நாங்கள் போட்டுட்டு போனோம். அப்போ எனக்கு நடக்க இல்லாமல் ஒரு கால் வந்து நொண்ட வலிக்கிட்டேன். சரி இன்று போட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு உள்ளுக்கு விடினேன். அங்கே போகிறேன். ஒரு பெரிய ஹோல், அந்த பெரிய ஹோலில் ஒரு நான் இப்போ இருக்கிற அளவு தானே எனக்கு இந்தளவு அளவு தானே எனக்கு வந்து சொந்தம். நான் படுக்கிற அளவு இடம் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அவையோட சாமானுவல் அது வேலை எல்லாமே அவை வச்சு கொண்டிருக்கணும். எல்லாருமே ஒரு தமிழ் இடத்துல நான் பிடிபட்டிருந்தா கூட அங்கே கதைக்கிறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எல்லாருமே இருந்திருப்பினோம். ஆனால் அங்கே வந்து எல்லாருமே சிங்களாகல்.
சிங்கள இடத்துல அப்படி விட்டால் சிங்களாக்கெல்லாம் இருப்பினும் அப்போ மினுவாங்குடையில் தான் என்ன இதண்டவை அப்போ அந்த மினுவாங்கூட இதில் வந்து எல்லாருமே சிங்களாக்களவே ஒரு ஒரு பிரச்சனைக்காக அப்படிப்பட்டு வந்திருக்கணும். நான் மட்டும்தான் இப்படியான ஒரு பிரச்சனை, மிச்சமெல்லாம் ஒவ்வொரு அந்த இதுவள் கடத்தினா அதுவள் கடத்தினான்னு சொல்லி ஒரு குற்றங்களுக்காக வந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கணும். அப்போ அவையோடு சேர்ந்து என்னையும் கொண்டு போய் போட்டாச்சு. அதுக்குள்ள வெள்ளைக்காரன் நம்பர் இருந்தவை அவையும் வந்து அப்படி கொண்டு வந்த இடத்துல பிடிபட்டு அவையும் இருந்தவை. அப்படி இருக்கேக்கல அங்கேயும் போயிட்டு நான் கத்தி கத்தி விக்கி அழுகிறேன். அப்போ அந்த அங்கே இருந்த வைக்கும் ஒரு மனசு இருக்குத்தானே, ஒரு இதில் தப்பு செஞ்சுட்டு நான் அவைக்கும் ஒரு மனசு இருக்குத்தானே. எனக்கு அவைக்கு மொழி தெரியாடிலும் வந்து என்ன ஒரு ஆறுதல் படுத்துச்சுன்னா போயிட்டு குளியுங்கோ அப்படி இப்படின்ட்டு இந்த செய்கையால் காட்டுச்சுன்னா நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து இருக்கிறேன். அப்போ மதியம் அங்கே சாப்பாடு கொடுத்தாச்சு. அண்டும் எனக்கு பெறவங்க சாப்பாடு இல்லை. இரவு தான் அங்கே ஒரு ஆக்கள் இருந்தவை கூப்பிட்டு எனக்கு இரண்டா மத்தியானமே சாப்பாடு எடுத்து வைக்கணும். இப்போ மத்தியானம் இரவு வந்து பான் மட்டும் தான் குடிப்பினோம் நினைக்கிறேன். மத்தியானம் அதுவும் அந்த மேலாத ஆக்கள் சாப்பாடு இல்லாத ஆக்களுக்கு மட்டும்தான் பான் குடிப்பினோம். மத்தியானமே நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும் இரவுக்கும் சேர்த்து. அப்போ நல்லா கிளம்பி இருக்கணும் தானே என்ன. அப்போ நல்ல குணமுள்ள ஒரு ஆக்கள் வந்து நான் கூப்பிட்டு இந்த சாப்பிடு பிள்ளை சாப்பிடு சிங்களாக்கெல்லாம் நான் சொல்கிறேன் சாப்பிடு அப்படின்ன மாதிரி தந்துச்சுன்னா அப்போ நானும் வந்து சாப்பிட்றேன். அந்த சாப்பாடுன்ற கதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்று சொன்னால் அதில் பிழை இல்லை. அப்படி செஞ்சால் தான் நாங்கள் மறுபடியும் தப்பு செய்ய மாட்டோம். என்னென்று சொன்னால் அந்த சாப்பாடு வந்து ஒரு மணக்குது, ஒரு என்ன ஒரு 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 மனம் மாதிரி அந்த சாப்பாடு மணக்குது. நல்ல சாப்பாடு தர மாட்டேன்னு தானே எங்களோட குற்றத்தை திருத்த வேணுன்றதுக்காகத்தான் நாங்களை வந்து அதுக்குள்ள விடினமே. அப்போ அப்படி மாதிரி மற்றது எனக்கு தந்த அண்டு சிக்கன் சாப்பாடுன்றது அன்றைக்கி சிக்கன் சாப்பாடு தான். அப்போ அந்த கோழி இறைச்சியில் வந்து எனக்கு வந்ததில் வந்து ஒரு செட்டு இருந்தது. அப்போ எனக்கு அதை பார்த்ததும் சாப்பிட மனம் தெரியல. அந்த சோறும் மாதிரியாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே மனம் தெரியல. அதாவது நான் என்ன சாப்பாடுண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். அது என்ன சோறும் பருப்பும் இருந்தால் கூட நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அந்த சாப்பாடு என்னால் சாப்பிட இல்லாமல் போயிட்டு அண்டை ஃபுல்லாகவே சாப்பிடாம படுக்கிறேன். சரியோ. அப்போ எனக்கு இந்த 3-4 நாளாக ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கல. அதே மாதிரி தான் அண்டும் வந்து ஃபுல்லாகவே எனக்கு சாப்பாடு கிடைக்கல, படுக்கிறேன். அடுத்த நாள் தர்மதாட்சாயினி அப்படின்ன மாதிரி நான் கூப்பிடினேன். என்னென்று சொன்னால் இப்போ எங்களை வந்து நெடுகலம் வந்து பார்க்கலாம். எங்களோட வீட்டுக்காரர் வந்து பார்க்கலாம். நாங்கள் இந்த இதில் தானே இந்த பெரிய குற்றம் செஞ்சு போயில தானே. அப்போ இதால் எங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கலாம், சாப்பாடும் தரலாம். அப்போ அடுத்த நாள் தர்மதாட்சாயினின்னு கூப்பிட நான் இது என்ன விட்டுட்டினமோ என்னை விட போயினமோ அப்படின்னு நினச்சிட்டு இதண்டா உங்களை பார்க்க வந்து நிற்கணும். இப்போது ஓடி போனால் அக்காவும் அத்தானும் வந்து நிற்கணும். அப்போ வடிவே சாப்பாடு இல்லாமல் வெடி கொண்டு வந்து வச்சுருக்கணும். அந்த சாப்பாடை பார்த்தோன்னா அப்போ தான் எனக்கு சாப்பாடு நேரமாக புரிஞ்சது. அது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சாப்பாடு என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் மேலே கொட்டினாலும் கோபம் வேறு. நான் கூட சாப்பாடு ஒரு நாளுமே வேஸ்ட் பண்ணுறேன் என்று சொன்னால் அந்த டைமில் நான் சாப்பாடுக்கு அப்படி கஷ்டப்பட்டேன்னா. அப்போ சாப்பாடு கொண்டு வந்து தரீனேன் வேண்டிக் கொண்டு பாரன். அப்போ அப்படி வேண்டிக் கொண்டு நான் வந்து அந்த சாப்பாடை விட்டு நான் எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லாருக்குமே என்னுடைய நல்லமாக இருக்கிற எல்லாருக்குமே இதை கொடுத்து சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுங்க. அந்த ஊமையாக இருந்தன்னு சொன்னனே அந்த அக்காவையும் பிடிபட்டு எங்களோட ஜெயிலுக்கு தான் வரியினேன். அப்போ ஒரு தமிழ் ஆக்கள் என்னோட கதைக்கிறதுக்கு ஒரு ஆக்கள் கிடைச்சிட்டுமே அழுது கொண்டு இருந்தேன் நான் நண்டு ஃபுல்லாகவே. அப்போ அடுத்த நாள் காலமே அவையை கொண்டு வந்தாச்சு. அப்போ அவையும் வந்தபடியாக அவைக்கும் எல்லாம் கொடுத்துக்கிறது சாப்பிட்றேன். சரி, ஒவ்வொரு நாளும் இனியாக்காக வேற போயினேன். பிரச்சனை இல்லை, இடையில பார்க்கலாம். எனக்கு இப்படி இருக்கவும் எனக்கு ஆக்கள் வந்துட்டினமே. இப்போ என்னோட கதைக்கிறதுக்கும் ஆக்கள் தமிழாக்கள் இருக்கணும். என்ன இப்போ
எனக்கு பக்கத்தையே நான் அவைக்கு இடம் கொடுத்துட்டேன். என்னென்னு சொன்னால் அங்கே நாங்கள் படுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் தான் கிடைக்கும். திரும்பி படுக்கவும் இல்லாது, நிமிர்ந்து படுக்கவும் இல்லாது, சரிஞ்சு படுக்கவும் இல்லாது, அப்படியே நேரம் அப்படியே படுக்க வேண்டியது தான். அவையோட சாமான்கள் இருக்கும். அவையோட சாமானில் முட்டினா ஏதாச்சும் கதைச்சிருவினமோ அவைய பார்த்தாலே எனக்கு பயம் மாதிரி. இப்போ சில பேர் இப்போ சில ஆக்கள் நல்லவே இருக்கிற மாதிரி அங்கே சில பேர் அந்த கொஞ்சம் அவை தான் நாங்கள் பெரிய அவை அப்படின்ன மாதிரி கொஞ்சம் ரவுடி போக்குலேயும் அங்கே இருந்தவ. அப்போ சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அக்காவை பார்க்க வருவீன்னு தானேன்னு சொல்லிட்டு அவையோட கொஞ்சம் கதைச்சு கொண்டு முதல் நாள் ஃபுல்லாகவே அழுது கொண்டு இருந்தேன். நான் அடுத்த நாள் கொஞ்சம் பழகிட்டு போல் இப்போ பேம் இருக்கிறோன்னு அடுத்த நாள் உங்களை பார்க்க வந்திருக்கணும்னு சொன்னால் போனால் அக்காவை வரையில் அந்த அண்ணா சொல்கிறார். அதாவது ஒரு அண்ணா அந்த இந்த சில விஷயங்களுக்கு உதவி செஞ்ச அண்ணா அந்த என்னென்னு சொல்கிறேன்டா இந்த இதுவரை கழுவல் பார்த்தவர்கிட்ட ஒரு அண்ணா அவர் தான் வந்திருந்தவர். அதாவது எனக்கு வெளிநாட்டு கழுவல் பாத்திரத்தவரோட அண்ணா அந்த அவரோட சேர்ந்த ஒரு ஆள் தான் நான் வந்திருந்தவர். அவர் வந்து சொன்னார் நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்தவர் வேறு அந்த அண்ணா. அப்போ அவர் வந்திருந்தார். அதே மாதிரி சாப்பாடு பண்ணி கொண்டு வந்திருந்தார். நானும் போனது அக்காவை வந்திருப்பேன். நம்ம ஒரு ஆறுதலுக்கு எனக்கு என்ன ஆறுதல் தானே இப்போ தேவை என்று சொல்லி போனால் அக்காவை காணையில் அந்த அண்ணா சொல்கிறார், அக்காவை வீட்டை போயிட்டினோம், உங்களை நீங்கள் வெளியால் வேறு 7 நாளைக்கிட்ட ஆகும். அப்போ வீட்டை போட்டினோம், இங்கே இருந்து என்ன செய்கிறது அத்தனுக்கு மீது வேலையா வீட்டை போயிட்டு இருந்தேன். மற்றது நீ குழம்புல நிற்கிறதும் சிலவு தானே, நீங்களும் இல்லாமல் நிற்கிறதும் இதாக இருக்காமல் இப்போ அவையுமே இப்போ ரூமில் நின்று சாப்பாடு இருக்க வேணும் தானே, வேறு என்ன இப்போ அதுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ன மாதிரி போயிட்டினம் அப்படின்ட்டு போட்டினம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கண்கலங்கிட்டு சரி என்னோடு நான் சாப்பாடை வாங்கி கொண்டு வந்துட்டேன். வேறு ஏதாச்சும் வேணுமென்று சொன்னால் நான் நாளைக்கு வர மாட்டேன், நாளண்டைக்கு கொண்டு வரேன் அப்படின்ன மாதிரி அந்த அண்ணா சொல்லிட்டு போகிறேன். அண்டு வந்து சாப்பிட்றேன். அதோட வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால் விடிய 5 மணிக்கு வந்து நாங்கள் ஒழும்ப வேணும். 5 மணி 4:30க்கு வந்து அந்த இதில் வந்து அடிப்பினோம், அந்த கம்பியில் வந்து அடிப்பினோம். அப்போ நாங்கள் 4:30 5 மணிக்கு ஒழும்பி போயிட்டு குளிச்சுட்டு, குளிக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டி இங்கால, அதே மாதிரி பாத்ரூம் அங்கால. பாத்ரூம் வந்து அரைவாசி தான் மூடி இருக்கும். இப்போ எல்லாருமே அங்கே பொம்பளை எல்லாமே நாங்கள் இருக்கிற அதுக்குள்ள ஒரு 100-150 பேருக்கிட்ட அதுக்குள்ள கைதிகள் வந்து இருந்தவை. அப்போ நாங்கள் ஏதாச்சும் தப்பான முடிவுகளும் நாங்கள் அதுக்கு எடுப்போம் தானே, அதுக்காக வந்து பாத்ரூம் வந்து பூட்டு திறப்பு எதுவுமே இல்லை. அருவாசி இப்போ நாங்கள் இருக்கிற அவ்வளவு எங்கள்ட தலை தெரியும். பாபா டாய்லெட்டுக்கு வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது கீழே வந்து மறைச்ச மாதிரி மெட்ட தலை தெரியும் உங்களுக்கு. இப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு கூச்சம் மாதிரி இருக்கும். இப்போ அது வழக்கில் தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேணும். அது பிறகு 6 மணிக்கு சரியாக வந்து திருப்ப அதே கதவை தட்டிவினா, அப்படி அந்த கதவை தட்டிக்கல எங்களை வெளியால் விடுவினா. இப்போ விட்டு எங்களை கவுண்ட் அந்த எண்ணுவினம் எங்களை 1 2 3 4 அப்படின்ட்டு ஒரு வெறும் இருக்கிற ஆண்டு இரவு விட்டதை பகல் எண்ணு தானே நம்ம இப்போ எண்ணுவினம். எண்ணிட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு பானும் சம்பலும் அதோட தேத்தண்ணி விடிய சாப்பாடு மட்டும்தான் ஓரளவு பானும் சம்பலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். மத்தியான சாப்பாடு சாப்பிட இல்லாத, சோறு ஒரு மாதிரியாக இருக்கும், கறி ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட இல்லாது. இரவுக்கும் அதே சாப்பாடு தான். அப்போ எனக்கு அந்த 2 நாளும் கொண்டு வந்து தந்தபடியாக பிரச்சனை இல்லை. பிறகு மத்தியானத்துக்கு திருப்ப அதே மாதிரி வந்து தட்டிவினம். நாங்கள் வெளியால் போனால் சாப்பாடு நாங்கள் கோப்பையை நீட்ட வேணும். கோப்பையை நீட்டினா அதுக்குள்ளே சாப்பாடு வந்து போட்டு விடுவினோம். இரவுக்கு சேர்த்த மாதிரி நாங்கள் அதுக்குள்ளே வேண்டி கொண்டு வந்து வச்சு சாப்பிட வேணும். இரவு திருப்ப கொண்டு வந்து பான் மட்டும் கொஞ்சம் வயசு போனவை சாப்பிட மாட்டாத வைக்கி வந்து சுகர் வருத்தம் இருக்கிற வைக்கி வந்து பான் குடிப்பினோம். அவை வந்து வேண்டி அதை சாப்பிட வேணும். அப்போ அப்படியே போகுது. அடுத்த நாள் பார்த்தா அந்த அண்ணாவும் வரையில் எனக்கு அங்கே மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட இல்லாமல் போயிட்டு
காலமாக சாப்பிட்றேன். மத்தியானம் நல்லா இதுக்கு வந்து இந்த நான் சொன்னேனே எனக்கு என்னோட அந்த பாய் பேசாத மாதிரி ஒரு அக்கா முடிபட்டான்னு சொல்லி அந்த அக்காவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து குடிக்கணும். அப்போ அவள் வந்து எனக்கும் தந்து தான் சாப்பிட்றது. அப்போ அதையும் இப்போ அவைக்கு கொண்டு வர சாப்பாட்டில் ஒரு கொஞ்சம் தான் இதெல்லாம் இப்போ அவையும் ஓரளவு தந்தது. நாங்களும் கொஞ்சம் 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 சாப்பிட்றது, எல்லாருமே அவையும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் சாப்பிட்றது. அப்போ அதுக்குள்ளே இருக்க தானே எனக்கு சாப்பாடு உண்டா என்ன, சாப்பாட்டுக்கு எவ்வளவுக்கு முக்கியம் இருக்குது எல்லாமே எனக்கு அங்கே இருக்க தான் சாப்பாட்டுக்கான அருமை விளங்கிச்சு. அத்தேரி வெளிநாடே வேணாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க தான் எனக்கு விளங்கிச்சு. ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து அடுத்த நாள் கோட்ஸுக்கு போகிறவிய வந்து பேர் சொல்லிட்டு எங்களுக்குன்ற ஒரு இலக்கமும் இருக்குது. அப்போ அந்த இலக்கத்தை வச்சு தான் கூப்பிடுவேன் எங்களை. அப்போ அந்த இலக்கத்தை வச்சு சொல்லிக்க எந்த இலக்கம் வருதா என்று சொன்னால் அந்த அண்ணா சொல்லிட்டு போனார், உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து கோட்ஸுக்கு வார மாதிரி போட்டிருக்கிறோம், உங்களுக்கு ஒரு 6 நாள் 5 நாளில் உங்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த அண்ணா சொல்லிட்டு போயிருந்தார். ஒரு நாள் நான் கூப்பிடுவினுமான்னு பார்த்து கொண்டு இருந்தேன். என்ன கடைசி வரைக்கும் கூப்பிடல. அதில் தான் இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு படங்களில் வர மாதிரி தானே ஒரு ஆள் உள்ளுக்கு வாரா. அவள் கொஞ்சம் அந்த ஜெயிலுக்கு சிறைக்கு இருந்து கொண்டிருந்தவா கூட கொஞ்சம் அங்கே அவள் தான் டான் மாதிரி ரவுடி மாதிரி அப்போ அவள் வாரா. அப்போ அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சிங்களாக்கலண்டபடியே எனக்கு என்னோட கதைச்சாலமே இப்போ விளங்காதானே சில டைமில் எனக்கு பேசியிருக்கிறேன் ஒரு விஷயங்களுக்கு. அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், இதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், அதை செஞ்சுட்டேன் இது செஞ்சுட்டேன்ட்டு எனக்கு அந்த சில வார்த்தைகள் வந்து விளங்கும். அதை அப்படி சொன்னவே. ஆனால் எனக்கு நான் அதை என்ன இப்படி நடக்கும்னு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் அவள் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுமோ, அடிச்சுட்டு வாவோ அப்படி இப்படின்னு சொல்லி பயம் வந்துட்டு. அவள் வந்து போலீஸ் அக்காவையெல்லாம் நல்ல மாதிரி. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு அவள் அவளுக்கு வந்து அங்கே அவளோட நல்லமாக இருக்கிறவையெல்லாம் அவளுக்கு கைகாலெல்லாம் பிடிச்சி விடணும், அப்படி மாதிரி எல்லாம் செய்யணும். அவளுக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது அப்படி மாதிரி. அப்போ எனக்கு பயம் மாதிரி, என்ன கைகாலை அமர்த்துக்க சொல்லிடுவாவோ, என்ன சாப்பாடு பண்ணி கொண்டு வர சொல்லிடுவாவோ, என்ன ஏதாச்சும் செய்ய சொல்லிடுவாவோ அப்படின்னு சொல்லி பயந்துருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் அவள் வந்த உடனே அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னா நித்திர விராட்டுன்னு கண்ணை முடிக்கணும் படுத்துருக்கிறது. அப்படி மாதிரி அப்படியே போகுது. அதுக்கு பிறகு என்ன எங்களை வேலையும் செய்விப்பேன். நம்ம என்னென்னு சொன்னால் அந்த வெளியில் க்ளீன் பண்ணுற கம்பெனி தானே. இப்போ கூட்டுறது, மற்றது புல்லுவல் வெட்டுறது, அது வேலையெல்லாம் நாங்கள் செய்ய வேணும். பாத்ரூம் கழுவுறது எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தான். அந்த ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டு வரும். ஆனால் எங்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் கதைக்க மாட்டோம், நாங்கள் மட்டும்தானே தமிழாக்கள். இப்போ அது என்ன செய்கிறேன்னு சொன்னால் சும்மா எங்களை எதிர்ப்பு ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு டேர்ன் மாறமாக இருக்குது. நாங்களாம் அந்த வேலைகள் எல்லாமே செய்கிற மாதிரி அங்கே இருக்குது. டொய்லெட் கழுவுற வேலை, மற்றது வெளியால் புல்லு வெட்டுற வேலை, குப்பை விடுற வேலை எல்லாமே எங்களுக்கு தான் கூடுதலாக தாரம் மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு பயத்தில் நானும் அந்த பிள்ளையும் அவையோட அம்மாவும் செஞ்சு விட்றது. அப்போ அப்படியே போகுது. நான் அவள் கண்டுடனே அந்த நான் சொன்னேன் டான் மாதிரி இந்த அவள் கண்டுடனே நிற்கிற மாதிரி நடிப்பேன். அவள் கண்டுடனே காண முடியுது வேண்டாங்கன்னு ஏதாச்சும் கேட்டு போடுவா, ஏதாச்சும் காலையை மட்டத்தை சொல்லிடுவா, கையை மட்டை சொல்லிடுவா, ஏதாச்சும் அடித்து போடுவா. அப்படி அந்த டைமில் அப்படி பயந்தேன்னா அப்போ சரின்னு போட்டு அப்படியே போகுது. 4 நாள் அப்படியே போகுது. ஒவ்வொரு நாளுமே என்ன கவுண்ட் பண்ணினா அங்கே மற்றது வந்து என்ன இந்த வெள்ளக்காரராக்கள், ஆப்பிரிக்காக்கள் அப்படி நிறைய பேரும் வந்து பிடிபட்டிருந்தவ தானே. அதை வந்து பெரிய பிரச்சனைகளுக்காக அவள் பிடிபட்டிருந்தவ. இப்போ சரின்னுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரை கூப்பிடுப்படம். ஒரு நாள் பார்த்து என்னையும் கூப்பிடினேன், இந்த இலக்கத்தை சொல்லி கூப்பிடினேன், நாளைக்கு நீங்கள் வந்து கோர்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை உடுப்புண்டு ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க.
சரியான சந்தோஷம். சரின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் சில விஷயங்களை நான் இதுவரை சொல்லவும் முடியாத நிறைய விஷயங்களும் அதுக்கு நடந்திருக்குது. ஆனால் நான் ஓரளவு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அந்த விடவும் நிறைய கொஞ்சம் விஷயங்கள் அதுக்கு நடந்ததை நான் இதில் சொல்லலாமோ தெரியாது. அப்போ நான் அதில் கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறேன். அப்படி வந்து ரெண்டு இடத்துல சரின்னு சொல்லிட்டு என்னை வந்து வெளியால் விடினேன். எங்கள் வெளியால் விடையில முதல் நான் சொல்லிட்டு போயினேன். அடுத்த நான் விடியனா டக்கு டக்குண்டா மற்றும்படி நித்திரதையும் கொண்டுருக்குறேன். நான் 5 மணினா எனக்கு நடிச்சாமாம். அவன் நான் நித்திரதையும் கொண்டுருக்குறேன். நான் 12 வெள்ளை நோம்புறேன், டக்குன்னு விழிக்கிறேன், வெளியால் போடுவேன்ன்ற மாதிரி இதண்டு வலிக்கிட்டேன். எந்த சாப்பாடு உண்டு சரியில்லை. மற்றது வந்து அதுக்கு இருக்க இயலாது. என்ன 24 மணி நேரம் ஒரு ஆள் என்ற முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இயலாது. அதுவும் வேறு வேறு இப்போ தமிழாக்கள்ன்ட்டு சொன்னால் வேறு ஆக்களோட போயிட்டு கதைக்கையாவது பொழுது போகும். அங்கே அதுக்கு இருக்கைகளே நித்திரமடம் அந்த உண்மையிலேயே வேறு ஒன்றுமே செய்யலாது. ஒரு இதாக இருக்குமா. அதான் தண்டனை, எங்களுக்கான தண்டனை. அப்படி தான் செய்வினமே. நான் அப்படி செஞ்சால் தான் நாங்கள் எங்களோட அப்படி திருப்ப செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் நாங்களே. அப்போ அடுத்த நாள் இப்படியே நான் கூப்பிடினேன். போனால் ஒரு செக் பண்ணி தான் வெளியால் பிடிவினோம். எல்லாத்தையும் திருப்ப வேண்டியதான் சைன் எல்லாம் வைக்கணும். எல்லாம் இந்த இதுக்குள்ள ஜெயிலுக்கு இருந்து வெளியால் வைக்க சைன் எல்லாம் வைக்கணும். என்ன செக் பண்ணினோம், இந்த பேக் செக் பண்ணினோம் என்று சொன்னால் ஃபோன் சில பேர் உள்ளுக்கு கொண்டு வர வெளியால் கொண்டு வர போய்க்கம் அப்படி தான் விட்டவன், வரைக்கும் அப்படி தான் விட்டவன். ஃபுல்லாக செக் பண்ணிவினோம். என்னையும் செக் பண்ணினோம், இந்த பேக் வேலையும் செக் பண்ணினோம். இப்போ சில பேர் வந்து அதுக்குள்ள போத வசதி வேலை கொண்டு போயினோம், ஃபோன் வேலை கொண்டு போயினோம். இப்போ அதுக்காக தான் செக் பண்ணுறது. அப்படி செக் பண்ணினோம். என்ன வெளியால் அப்படின்னா சரியான சந்தோஷத்தோட போகிறேன். ஆம்பளைகள் பொம்பளைகள் எல்லாரையும் சேர்த்து பட்டி கணக்கில் அந்த வசிக்கு ஏற்றினோம். அந்த நான் ஏறினாண்டு சரியான க்ரௌட் நின்று தான் நான் போகிறேன். போனால் ஹோட்டலுக்கு போகிறேன். அக்காவையே காண்றேன். அவ்வளவு நாளும் காணாத அந்த அக்காவையை அண்டு காண்றேன். அதாவது ஒரு 10-12 நாளைக்கு மேலே நான் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டேன். அப்போ அடுத்த நாள் கண்ட நான் அதுக்கு பிறகு அவ்வளவைய காணையில் அண்டு காண்றேன். அந்த அண்ணாவும் சேர்ந்து வந்திருந்தவர். அப்போ சாப்பாடு ஒழுங்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அக்காவையை கண்டோன்னு எனக்கு சந்தோஷம் வந்த. ஏன்னு சொன்னால் சாப்பாடு ஒழுங்கு இல்லை. வெளியால் போனால் நான் சாப்பிட போகணும். அப்படித்தான் எனக்கு ஒரு ஆசை. என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் அடுத்த நாள் அவை சொந்தக்காரர் வந்து அதுக்கு பிறகு அவையும் வரையலை. என்னென்னு சொன்னால் அவைக்கு எனக்கு பிறகு தான் அவைக்கு என்னை விட்டு ஒரு 2 நாளைக்கு பிறகு தான் அவையை விட்டது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தடவை நிற்கலை. என்ன சொன்னால் கொழும்பில் தெரியும் தானே உங்களுக்கு செலவு கூட. அதால் வந்து சொந்தக்காரர் வந்துட்டு பார்த்துட்டு அவை வீட்டை போட்டினோம். அப்போ எங்களுக்கு சாப்பாடு வந்து ஒழுங்கு இல்லை. நான் விடிய பான் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறேல, இரவும் வந்து சாப்பாடு எடுக்கிறேல. இரவு வந்து அவை பான் வந்து அந்த சீனி விரத்தக்காரருக்கு தான் கொடுக்கணும். அப்போ பான் மட்டும்தான் சாப்பிட்டு நான் அங்கே இருந்தேனா. அப்போ அக்காவையை கண்டோன ஓட்ஸில் கண்டோடனே எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். எட்டி என்று சொன்னால் இப்போ எப்படி என்று சொன்னால் இப்படி ஒரு கம்பி மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து போய் சாக்கில் விட்டு பூட்டு போட்டிருந்தது. அப்போ அதுக்கு ஏதான் டாய்லெட் மாதிரி ஒன்று இருந்தது. அப்படி அதுக்குள்ள மாதிரி ஒன்றுக்குள்ளே அவையே அடிச்சு வச்சுருந்தது. எங்களை வந்து இப்படி முன்னுக்கு வந்து கோட்ஸுக்கு முன்னுக்குண்டு பின்னுக்கு தான் முன்னுக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஆகலும் பின்னுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கதிரை மாதிரி போட்டு அதில் வந்து எங்களை இருக்க வச்சு எங்களுக்கு பக்கத்தில் போலீஸாக்கள் எல்லோரும் நிற்பினேன் காவலுக்கு. அப்போ என் பேரை சொல்லி தர்மத்தாச்சாயினி அப்படின்ட்டு எப்படா இப்படி நம்ம எதுக்கு பார்த்து கொண்டு இருந்தேனா. அப்போ அக்காவை எட்டி ரெண்டுக்கு எடுத்துடலாமோண்டு அக்கா ஒன்றுக்கும் பயப்படாது, எடுத்துடலாம் அழாதே எடுத்துடலாம்ண்டு அப்படின்னு சொல்லினேன். அப்போ எட்டி அவையவே தான் பார்க்குறேன். எனக்கு அண்டு பெருசாக நான் அலையில ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது, எடுத்துட்டீனமன்ற மாதிரி எட்டி அங்கே தான் பார்த்து கொண்டுருக்குறேன். அப்போ என்ன கூப்பிடினேன் தர்மத்தாச்சாயினி, அந்த சிங்கள ஆகலாண்டி அந்த பேரை கொஞ்சம் அப்படி மாதிரி தான் கூப்பிடுவேன், தர்மத்தாச்சாயினி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு சந்தோஷம். உடனே போயிட்டு நான் உனக்கு நின்றல் நிற்க எனக்காக லோயர் வச்சுருந்தவர் லோயர் கதைச்சார். சிங்களத்தில் காய்ச்சொடி எனக்கு எதுவுமே விளங்கியலை. அதுக்கு பிறகு ஜட்ஜும் சிங்களத்தில் சொன்னார், அதுவும் எனக்கு ஒன்று விளங்கியலை. எனக்கு இப்போ நான் கிடைச்சதா கிடைக்கலையா எனக்கு எதிரியாது. அப்போ சரின்னு போட்டு இருக்கிறேன்.
வந்து சரி அது போங்கன்னு சொன்ன அப்புறம் திருப்ப அதே இடத்துல போய் இருக்க சொன்னவ. அப்போ நான் அதே கதிரையில் போய் இருந்துட்டு அக்காவை தான் எட்டி பார்க்குறேன்னு அக்காவை காணையில, அந்த அண்ணாவை எட்டி பார்க்குறேன், அந்த அண்ணாவை காணையில, அத்தனை எட்டி பார்க்குறேன்னு அத்தனை காணையில. சரி திருப்பையிலுக்குதான் இப்போ நான் கிடைக்கல போல் என்ன முகத்தில் முடிக்கலான்னு சொல்லி போயிட்டு நம்ம அக்கம் சரின்னு போட்டு பார்த்து கொண்டு இருந்தால் காணையில். கொஞ்சத்தால் தான் அந்த அண்ணா தான் வந்தேன். அப்போ நான் தான் நாட்டி கேட்டேன்னு என்னை விட்டுட்டு நம்ம ஒன்று கேட்டேன். அப்போ அந்த அண்ணா சொன்னார், ஒப்புறங்க பாருன்னு சொல்லிவிட்டு போவேன். நான் நினைச்சேன் சரி இருக்க வேணுமாக்கம் இருக்க திருப்ப எதி கொண்டு போய் நான் அதே நீலவனில் போகணும் போல் போட்டு அவள் என்னென்னு சொன்னால் காசு கட்டுற அளவில் பார்த்து கொண்டு வந்துடுவேன். எனக்கு பிணை கிடைச்சிட்டு அவள் வந்து அந்த பிணைக்கான காசு பிணைக்குன்னு சொல்லி காசு கட்ட வேணும். அப்போ அந்த கட்டினா தான் அந்த பிணை துண்டை கொண்டு வந்து கொடுத்தா தான் எங்களை அந்த போலீஸாக்கள் விடுவினோம். அப்போ அந்த அளவில் பார்த்து கொண்டு இருந்தையில் அவள் வந்து அந்த அளவில் நின்றதுக்குள்ள நான் அவைய காணையில் எனக்கு பிணை கிடைக்கலன்ட்டு அந்த இடத்துல ஒரு காலத்துட்டேன். அப்போ அந்த நான் பொறுங்க பாரன் கிடைச்சிட்டு இது வாரம் பொறுங்கன்னு போட்டு அந்த நாமோட நான் நினைச்சேன். சும்மா எனக்கு போய் சொல்லி போட்டு அந்த நான் போட்டேராங்கன்ட்டு நான் நினச்சிட்டு அப்போ அந்த இடத்துல அழுது கொண்டிருக்கா. கொஞ்சத்தால் தான் பார்த்தா அந்த துண்டோட அக்காவோ அத்தான வரியில் தரீனம் வேற சரியான சந்தோஷம். புலிசாக்கள்கிட்ட குடிக்கணும், புலிசாக்கள் போங்கன்னு சொல்லி விடினோம். வெளியால் வந்த உடனே நான் அக்காட்ட கேட்ட விஷயம், வெளிநாட்டில் இருந்து பெரிய பாவை பிரபாக்கா எல்லாருமே சொன்ன விஷயமும் அதுதான். அவளை என்ன கேட்குறாளோ அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி. என்ன அக்கா கேட்டால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன அக்கா கேட்டிருந்தாள் சின்னக்கா. நாங்கள் என்ன அந்த கோர்ஸ்லேருந்து வெளியால் வரோம், ஆட்டோ பிடிச்சிட்டு மினிமங்கூட டவுனுக்கு போயிட்டு தங்குறோம். அந்த மினிமங்கூட டவுனுக்குள்ளே வச்சு என்ன அக்கா கேட்குறா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாள். எனக்கு சாப்பாடு வேணும். அந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் சாப்பாடு நல்லதில்லை. இந்த ஒரு 15 நாளைக்கு மேலே நான் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல, ஒரு நேரம் அப்படி மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே ஒரு கடைக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டு என்ன சாப்பாடு வேணும்னேன். எனக்கு உரைப்பாக என்ன சாப்பாடுனாலும் சரி எனக்கு ரைஸை சொல்லுண்டேன். சாப்பாடு வந்த தாமதம். நான் குமர் பிள்ளையார் கேட்க ஸ்டைல் பார்ப்பேன், சாப்பிடக்க கூட அக்கள் யாரும் பார்ப்பினமோ நான் டீசெண்டாக சாப்பிட வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்டு வந்து அது எனக்குள்ள பே பூந்த மாதிரி அப்படி பொக்கு அள்ளி சாப்பிட்றேன். அதுக்கு பிறகுதான் என் நாக்கு ஒரு ஏதோ ஒரு பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி ஒரு இது கிடைக்கிது. அதுக்கு பிறகு அப்படியே திருப்ப இங்கே மினிவாங்கோடையிலேருந்து ஏறி திருப்ப கொழும்புக்கு வாரம். கொழும்புலேருந்து திருப்ப இரவு பஸ் ஏறி யாழ்ப்பாணம் வாரம். அதோட முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு பிறகு 3 வருஷமாக வந்து எனக்கு வந்து கேஸ் நடந்தது. 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா கேஸுக்கு போயிட்டு வரேன்னா. அது வரைக்கும் என்னை வந்து நான் ஒரு தப்பு செஞ்சேனா தான் என்னை வந்து ஒரு பிணையால் வழியால் விட்டுருக்குது. அவளை வந்தாங்க நான் ஒரு தப்பு செஞ்சேனா தானே, அதெல்லாம் என்னை பிடிச்சது. நான் ஒரு தப்பு செஞ்சேனான் தான். போயிட்டு வாரது லோயருக்கு காசு, போயிட்டு வாரதுக்கு காசு அப்படின்னு சொல்லி 3 வருஷமாக அலைஞ்சு கொண்டு திரிகிறேன். அப்படி அலையக்கல அந்த பிரச்சனை, அதாவது அந்த கோர்ட்ஸ் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கீங்க தான் நான் அருணை லவ் பண்ணினா. அருணை லவ் பண்ணிக்கல. அருணோட வந்த பிறகு நான் அதில் அருணை நான் ஒரு விஷயத்தில் நான் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு 2 கேஸ் நடந்த பிறகு தான் நான் இல்லை ஒரு கேஸ் நடந்த பிறகு தான் நான் அருணை வந்து லவ் பண்ணினா. அருணை வந்து லவ் பண்ணி அருணை வெட்டிங் பண்ணிட்டேன் தானே. அப்போ பெரிய பார்க்கலாம் கதைக்காமட்டி நான் கோவத்தில் கேஸுக்கு வந்து அருண் தான் என்னோட மினிமங்கூடைக்கு, அதாவது கொழும்புக்கு போயிட்டு அந்த டைமில் நான் சொல்லியிருக்கிறேன் தானே 25,000 ரூபா சம்பளம் தான் அருணுக்கு. அப்போ அந்த 25,000 தான் ஏதோ மிச்சம் பிடிச்சி நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலில் நிற்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, இப்போ ஒழுங்காக அங்கே சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து சாப்பாடு கொண்டு இல்லாத அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், இங்கேருந்து மட்டக்களப்பிலேருந்து கொழும்புக்கு போயிட்டு கொழும்பிலேருந்து
மினுவாங்குடைக்கு பஸ் எடுத்து அதாவது விடிய போயிட்டு கொழும்பில் இறங்குவோம். கொழும்பில் போயிட்டு பப்ளிக் டாய்லெட்டில் வந்து நாங்கள் முகம் கழுவணுமா என்ன செய்யணுமா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திருப்ப கொழும்புல இருந்து மினுவாங்குடைக்கு நீர்கொழும்பு பஸ் எடுத்து மினுவாங்குடைக்கு போயிட்டு மினுவாங்குடையில் திருப்ப இறங்கிட்டு திருப்ப ஆட்டோ காசாங்கால நாங்கள் அந்த இதுக்கு போகிற இடம் 200 ரூபா. அந்த 200 ரூபா கொடுத்து போயிட்டு மத்தியானம் காலமே அதில் சாப்பிட்டுட்டு கேஸைக்கும் காசை கொடுத்து லோயரை கொடுத்து நான் ஒருக்கா கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் லோயர் பிடிக்கல. என்ன லோயருக்கு காசு கொடுக்குறதுக்கு என்னோட காசு இல்லைன்னு சொல்லி பிடிக்கல. அப்போ அப்படியே இதாண்டிட்டு உடனே வந்து நாங்கள் அங்கே நின்று வர்றதுக்கு எங்களுக்கு அங்கே கொடுக்குறதுக்கு காசு இல்லை. அப்போ அந்த டைமில் உடனே திருப்ப ஒரு மத்தியானத்துக்கு இடையில் முடிஞ்சிடும். மத்தியானத்துக்கு இடையில் திருப்ப அதே கலையோட திருப்ப வாழைச்சேனைக்கு வர்றது. அதில் அருணும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டவ. அதில் நான் அருணை பாராட்ட வேணும். நடுவேன்னு சொன்னால் இப்படி ஒரு இதோட இப்படி அலைய மாட்டேனும். ஆனால் அருண் என்னோட 4-5 தரம் எனக்கு கோர்ஸுக்கு வந்திருக்கிறார், என்னோட சேர்ந்து வந்திருக்கிறார். கடைசியாக வந்து எனக்கு வந்து கேஸ் முடிய போகுது. அண்டு நான் வந்து லோயரை பிடிக்கல, எனக்கு காசு இல்லை. இப்போ லோயர் பிடிக்கிறேன்னு சொன்னால் 10,000 5,000 வேணும். அப்போ என்னோட காசு இல்லை. அப்போ கடைசி டைம் போகிறேன். அண்டு நான் எல்லாருமே வேண்ட விஷயம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இதிலேருந்து முடிஞ்சிட வேணும், கேஸ் எல்லாம் முடிஞ்சிடணும். நான் முடியக்கூடாதுன்னு நினச்சினேன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பணம் ஒரு தொகை நான் கட்ட வேணும். அப்போ அந்த தொகையை நெட்ட கட்டுறதுக்கு இல்லை அந்த டைமில். அப்போ அண்டு வந்து எனக்கு அருணோட நான் போகிறேன். அருணுக்கு நான் போய்க்க சொல்லி கொண்டு தான் போகிறேன். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது. இன்றைக்கு சில டைம் எனக்கு வந்து கேஸ் வெட்டலாம். அப்படி வெட்டினா எனக்கு ஒரு தொகை பணம் வந்து கட்ட சொல்லுவினம். அப்படி கட்ட சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு தான் அருணுக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியா. என்னடா ஒரு நகை இல்லை, அருணுக்கும் சம்பளம் குறைவு, ஒன்றும் செய்யலாது அப்படின்னு ஒன்று போகிறேன். எனக்கு சொல்லிட்டேன். நான் போய்களை அருணோட நல்ல வடிவாக போய் கொண்டிருந்தேன். எனக்கு அங்கே போகணுன்னு சொல்லிட்டேன். என் கேஸ் முடிஞ்சுது. ஆனால் இப்போ நான் என்ன அந்த பணம் கட்ட வேணும்னு சொன்னால் இப்போ போகைக்கு வந்து நான் என்னுடைய காசை கொடுத்து தான் நான் அந்த பிளேனில் போனேன். நான் வரைக்கில் டிக்கெட் செலவு எல்லாமே வந்து அந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் தான் அது போட்டு எங்களை வந்து கூட்டிக் கொண்டு வரது. அப்போ அந்த டிக்கெட் காசு வந்து நான் கட்டியே ஆகணும். எல்லாருக்குமே வந்து 50,000 1 லட்சம் தான் இதுன்றது. நான் 2 தரம் பிடிபட்டு வந்தபடியா 2 இடத்துக்கு போயிட்டு வந்தபடியா எனக்கு 2,40 2,10 தெரியல காசு கட்டவன். அந்த டைமில் 2,10 காசுன்றது எனக்கு பெரிய காசு. அருணுடையும் அந்த காசு கட்டுற அளவுக்கு இல்லை. அருணும் நான் என்ன கொண்டு போய் அதே மாதிரியே திருப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல இருத்திட்டினான். பின்னுக்கு அந்த ஆம்பளையாக இருப்பினும் என்ன ஆர்வத்தில் இருத்தியாச்சு காசு கட்டினா போகலாம், இல்லை எடுத்துட்டு போய் இழுக்கிறான். என்ன செய்கிறது, பேங்க் புத்தகம் கூட கொண்டு போயில நாங்கள். அருணுடனே இந்த விஷயத்தில் நான் அருணை பாராட்டுவேன். அந்த இடத்துல அருண் உடனே எடுத்த இடம் அக்காட்ட, எங்களோட பெரிய அக்காட்ட. அக்கா அப்படி தாச்சாவை திருப்ப இதண்டிட்டினம் 2,40 கட்டினா தான் அக்கா தாச்சாவை வழியால் விடுவினம். இல்லாட்டி நான் நினைச்சது அந்த இடத்துல எனக்கு எங்களை காசு வர போகுது, அதையும் கதைக்கிறீல்ல தானே, எங்களை காசு வர போகுது, சரி திருப்ப போயிட்டு உள்ளுக்கு இருக்கணும் போல், பழைய மாதிரி இருக்கணும் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அக்காட்ட பெரிய கடை கோல் பண்ணி, அக்கா அவங்களோட தாலிக்குடியாவது அடை வச்சு ஒரு பேங்குக்கு போட்டு விடுவீங்களா, நான் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நான் எடுத்து தருவேன், ஏதோ வந்த உடனே நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் அக்கா அப்படின்ன மாதிரி யாரும் அக்காவுக்கு கால் பண்ணி கேட்குறா. அப்போ அந்த டைமில் இந்த பெரிய படமாக்கலான்னு ஒரு அக்கா வந்துருந்தவா இங்கே ஸ்ரீலங்காவில் நின்றவா. அப்போ அவாவுண்ட வீட்டை தான் நான் அந்த டைம் பெரிய காரணன்னு இருக்கிறேன். அப்போ அவாவுக்கும் ஒரு கவலையாக போயிட்டு
அப்போ அவள் டக்குண்டு அவர்கிட்ட ஹஸ்பண்டோட கதைச்சு உடனே அந்த காசு வந்து எனக்கு 240 போட்டு விட்டது. ஆனால் பேங்க் வந்து நாங்கள் புத்தகம் கொண்டு போயில ஒரு ஏடிஎம் கொண்டு வரையில. அப்போ எங்களோட சேர்ந்து வேறு ஒரு தமிழாக்களம் வந்து இப்படியான ஒரு கேஸுக்கு தானே இப்படி வந்து நிறைய பேர் பிடிபடினோம். ஏன்னா இப்படி நிறைய பேர் வந்து பிடிபடினோம். அதில் ஒரு ஆள் தான் நான். அப்படி நிறைய பேர் இப்போ இவ்வளவோ காசை வந்து நானும் இதில் இவ்வளவோ காசை வந்து லொஸ்ட் ஆகிட்டேன். அந்த காசை ஒரு கடையை போட்டு இங்கே நடத்தியிருந்தா கூட அது ஒரு இதாக இருந்திருக்கு. அப்படி நிறைய பேர் வேஸ்ட் ஆகினோம். அது சில பேருக்கு சாங்ஸ் கிடைக்கும் போகினோம், அங்கே போயிட்டு சில பேருக்கு கார்டு கிடைக்காம இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் இவ்வளோ லோஸ்ட் ஆனது. அப்போ அதை வந்து பேங்க் புத்தகம் இருந்தது. அப்போ 1 லட்சம்னு சொன்னால் பேங்க்ல எடுக்கலாம். இப்போ 240 சொல்லிக்க பேங்க்லேயும் எடுக்கலாம் தானே. அப்போ முந்தி அப்படித்தான். அப்போ இப்போ அந்த பேங்க் புத்தகத்துக்கு இந்த நான் சொன்னேனே அருண் வந்து இன்னும் ஒரு தமிழாக்கள் வந்திருந்தவ அவையோட ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் இதாண்டி அவைக்கும் ஏதோ காசு அவைக்கும் கட்டு சொல்லி சொன்னது அந்த டைமில். அப்போ அவையும் எடுக்கணும். அப்போ அருண் அவையோட போயிட்டு பெரியக்கா வந்து அந்த அக்கா வந்து கொடுத்து அந்த காசை பெரியக்கா பேங்குக்கு போட்டு உடனே வந்து என்னை வழியால் நான் நம்பையில் எனக்கு வழியால் வரணுண்டு அருணை காணியில் நான் இப்போ அருணாங்கள் அலைகள் பார்த்து கொண்டு இருந்த பேர் எந்த நிலைமையை நான் சொல்கிறேன்னு கேளுங்க. என்னென்று சொன்னால் அருணை காணியில் பேங்க் புத்தகம் நாங்கள் நினைச்சும் போகல. எங்களுக்கு இப்படி திடீர்னு கேப்பினம் காசு கட்டணும். அது இவ்வளவு தொகை நான் எதிர்பார்த்தது 1 லட்சம். அப்போ இவ்வளவு தொகைன்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு தொகை எங்கள்கிட்டையும் இல்லை. இப்போ நான் எதிர்பார்க்கல. அருண் இப்படி அக்காட்டி எடுத்து கேட்கும்னு நான் எதிர்பார்க்கல அந்த டைமில். அப்போ நான் நினைச்சது அருண் போயிருக்கும் என்ன கட்ட ஏதோ இப்போ போயிட்டு தான் நாங்கள் அருண் ஏதாச்சும் மேலே பார்த்து எடுத்து கொண்டு வரலாம். அப்போ எந்த கண்டில் முடிக்கலாம் அருண் வீட்டை போயிட்டார் அப்படின்னு தான் நினச்சி நான் என்ன யோசிச்சு பாருங்க. அருண் பேங்குக்கு போயிட்டு புத்தகத்தில் காசு எடுத்துட்டு வர்றதுன்னு சொன்னால் அவை அங்கே காசு போட்டு அதாவது அவை அங்கே கொண்டு போயிட்டு பேங்குக்கு போட்டு அதை பிறகு திருப்ப இங்கே நம்ம எடுக்கிறோன்னு சொன்னால் அப்படியும் ஒரு 1.5 மணித்தியால் முடியுமே இல்லை. வந்தலா டைமும் வேறனா காணையில் நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். சரி என்ன கொஞ்சம் நேரத்தில் அதாவது 3 மணிக்கு 4 மணிக்கு பஸ் எடுப்பினேன் அங்கே ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கைதிகளை ஏற்றி கொண்டு போயினோம். அதில் நான் போக வேண்டியான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அருண் திடீர்னு வந்தார். கண்ண நேரமாக காணாமல் இருந்தவர் திடீர்னு வந்தார். சரி போவோம்ண்டேன். அந்த துண்டை கொடுத்துட்டு போவோம்ண்டேன். கட்டிட்டிரான்னு கேட்டேன். ஓ கட்டிட்டேன்ண்டார். எப்படி கட்டினீரண்டான் பேரம்பளாக்கான்னு சொல்கிறேன்ல. சரி இந்த வெளியால் போயாச்சு. எப்படி கட்டினீரன்னு என்னண்டு இப்படி முடிஞ்சதுன்னு கேட்டேன். அக்காட்ட கேட்டேன்னா எனக்கு தாலி கொடியாவது அடை வச்சு போட்டு விடுங்க அக்கா அப்படின்னு நான் கேட்டேன்னா. அப்படி கேட்ட இடத்துல உங்களோட வெளிநாட்டிலேருந்து வந்த அக்கா உடனே அவர்கிட்ட ஹஸ்பண்டோட கழிச்சு போட்டிருந்தவ அப்படின்ன மாதிரி சொல்லி நின்றுக்கிறோம். யாருமே நல்லது செஞ்சால் நாங்கள் அவைக்கு வந்து உடனே என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். அந்த விஷயத்தில் நான் அத்தானுக்கு உடனே எடுத்து அந்த இடத்துல அழுது நன்றி சொன்னேன்னா உங்களை நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன். நீங்கள் இல்லாட்டி நான் வெயிலுக்கு தான் வந்திருக்க வேணும். நான் உங்களை எப்போவுமே மறக்க மாட்டேன். செய்த உதவிக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் அந்த விஷயத்தில் யாரெண்டாலும் உதவி செய்த விஷயத்தில் உதவி செஞ்சால் நாங்கள் அதை மறக்கக்கூடாது. அதை நாங்கள் மறந்தோம்னு சொன்னால் நாங்கள் மனசு இல்லை. அப்படி அந்த டைமில் நான் அப்படி காசு இல்லாமல் இருந்த டைமில் எனக்கு உதவி செஞ்சது உலகம்தான். அதுக்கு பிறகு எனக்கு ஓகே, அதுக்கு பிறகு முடிஞ்சு உலகம்தான். அவ்வளவு கஷ்டமாப்பா. ஒரு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்லை, எல்லாமே கஷ்டம்னு சொன்னால் பேரங்கோ இதை விடவும் என்ன நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எவ்வளோ சொல்ல முடியாத கஷ்டங்களும் இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் என்ன அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிச்சாச்சு. அதாவது நான் நிறைய விஷயங்களை யோசிச்சிருக்கிறேன். அம்மா அப்பா எனக்கு இருந்திருக்கலாமே. ஒவ்வொரு பேரும் அம்மா அப்பாக்களோட பாசமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, அம்மாக்கள் அவைக்கு சாப்பாடு தீட்டி விடையில யோசிப்பேன். ஏன் எனக்கு
மட்டும் இப்படி எல்லாத்தையும் எனக்கு இல்லாமல் விட்டுட்டீங்களே, அம்மா அப்பா ஒரு ஆள் எனக்கு தந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். சரி, எனக்கு வெளிநாடு போயிருந்தா கூட என் நிலைமை மாறி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். அப்படி எதையுமே எனக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே கிடைக்காம போனது. ஒரு சில டைமில் நான் யோசிக்கிற விஷயம்தான் எல்லாத்தையும் கடந்து போகணும். அன்றைக்கி எனக்கு ஒரு ஆள் போட்டிருந்த விஷயமா தான், நீ கஷ்டப்பட்டது கேட்ட மயமா நீ நல்லா இருப்பேன்ட்டு. எனக்கு காசு பணம் பெருசு இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு சந்தோஷமாக இருக்க வேணும், அதான் ஆசை. இனி வர்ற காலத்துலையாவது நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு உங்களோட கஷ்டங்களை சொல்லி வளர்க்கக்கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லிவினேன். ஆனால் நான் என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன். சொல்லி வளர்த்தாத்தான் கஷ்டம் என்னென்று தெரிஞ்சாதான் அவைக்கும் ஒரு இதை தாண்ட முடியும். அதாவது நான் ஒரு சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அம்மா எல்லாமே எத்தனையோ பேருடைய எவ்வளவோ கதைகளை கேட்டு, அதுக்கு பிறகு லவனேக்கு எத்தனையோ பேருட்ட எத்தனையோ கதைகளை கேட்டு, இதில் எத்தனையோ பேருட்ட பேச்சு வேண்டி நிறைய பாடுபட்டுக்கிறேன். நான் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தாதான் அந்த பிள்ளைகளை நாளைக்கு எதிர்நீச்சல் அவையோட வாழ்க்கையிலே இப்படியான நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ அவையும் அதில் எதிர்நீச்சல் ஓடணும். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய கஷ்டங்களை நான் சொல்லி வளர்ப்பேன். கஷ்டம்ண்டா என்னென்னு சொல்லி வைப்பேன். சாப்பாடுக்கான முக்கியத்துவம் முதலாக நான் சொல்லி கொடுப்பேன். இவ்வளோ நான் இந்த வீடியோ. ஆனால் நான் சந்தோஷப்படுறேன். நான் இவ்வளவும் எனக்கு நடந்துட்டு கடவுள் உலகத்தையும் எனக்கு தந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படையில. எல்லாமே அனுபவம் வேணும். எல்லாத்துலேயுமே எனக்கு அனுபவம் இருக்குது. நான் இப்போ எது அடித்தாலும் தாங்கி கொள்கிற சக்தி என்னிட இருக்குது. என்ன நடந்தாலும் தாங்குகிற சக்தி என்னிட இருக்குது. எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். அதாவது எனக்கு நிறைய சக்தி என்னிட இப்போ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ ஏதோ எனக்கு நல்ல உறவுகள் நீங்கள் கிடைச்சிருக்கிறீங்க. அதால் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறேன். அது உலகாலமான ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்த நான் இப்போ நீங்கள் உறவுகளாக நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்களை போடுறதால நான் இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன். இவ்வளவுதான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.